தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில தற்போது தலைமைச் செயலகத்துல ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனையை பொறுத்தவரை அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முருகானந்தம் இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை கேரள மாநிலத்தில் பெய்த மழை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது போல தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் எவ்வாறு தயார் நிலையில் அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் இருக்க வேண்டும். குறிப்பாக அதிக அளவு மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்புகளை வலுப்படுத்த வேண்டும். பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளையும் பணியாளர்களையும் உரிய நேரத்தில் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். ஏற்கனவே மக்களுக்கு தொடர்பான ஒரு விழிப்புணர்வுகள், பயிற்சிகள் போன்றவை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் மீட்பு முகாம்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான மருந்துகள், உணவுப் பொருட்கள் போன்றவை எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகளை மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வழங்கி வருகிறார். எனவே இந்த ஆலோசனை என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. துறை வாரியாக ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை நடைபெறக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகம் எதிர்கொள்ள வேண்டிய பணிகள், செய்ய வேண்டிய ஒரு பணிகள் தொடர்பாக ஒரு முழு விவர அறிக்கைகள், அறிவுரைகள் அரசின் சார்பாக வழங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.